Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா how I do my hair care. என்னோட முடி ஹெல்த்தியாவும் முடி கொட்டாம இருக்கிறதுக்காகவும் நான் என்ன விஷயம் பண்ணுவேன் அப்படின்றத தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு பதில் ஏதாவது ஒரு விஷயம் இல்ல ரெண்டு விஷயம் வந்து நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணோம் அப்படினா கண்டிப்பா நம்ம ஹேர்ல வந்து டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். சோ அப்படி நான் பண்ணி டிஃபரன்ஸ் பார்த்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நான் பண்ணது ரெண்டு விஷயம் தான். அந்த ரெண்டு விஷயம் நான் பண்ணும்போது எனக்கு டிஃபரன்ஸ் அவ்வளவு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலிங். நம்மளோட முடிக்கு வந்து நம்ம நிறைய எண்ணெய் வைக்கணும். நீங்க டெய்லியும் வச்சாலும் சரி இல்ல வீக்லி ஒரு த்ரைஸ் வச்சாலுமே சரி, ஆனா முடிக்கு கண்டிப்பா எண்ணெய் வைக்கணும். நீங்க வீட்ல யூஸ் பண்ற எண்ணெய் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்ல நீங்க வேற எங்கேயா ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றதா இருந்தாலும் வைக்கலாம். ஆனா இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் சொல்ல போறேன். இதை வந்து ரீசன்ட் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. சோ அதனால இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சொல்றேன். ஜருக்கோட ஹெர்பல் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா இருக்கு. இதோட ஸ்மெல் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தாலுமே வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து என்ன நாங்கள் காசுவோம். ஸோ அந்த ஸ்மெல் வந்து எனக்கு வருது. அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸும் அதே மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து 30+ இன்க்ரீடியன்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் தான். இந்த ஹேர் ஆயில் வந்து நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆச்சு. அட் த சேம் டைம் என்னோட டேண்ட்ரஃப் எல்லாமே கம்மியானது என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலி நான் எப்படி ஆயிலிங் பண்ணுவேன்றது சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து ஹேருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து ரூட்டுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ரூட்ல வந்து நம்ம ஹேர் ஆயில் போட்டாலே போதும். ஹேருக்கு வந்து போடணுமான்னு கேட்டால் அது அவ்வளோ முக்கியம் இல்லை. நம்மளுக்கு ரூட்டுக்கு தான் முக்கியம் ஹேர் ஆயில். ஸோ அதனால ஹேர் ஆயில் வந்து நான் ரூட்டு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ரூட் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் தான் நான் வந்து கீழே ஸ்பிளிட்டன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் வந்து நான் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஜருக் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பாட்டிலிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே மேலே வந்து உங்களுக்கு பம்ப் டைப்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரூட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலிங் ஃபுல்லாக முடிச்சக்கப்புறம் அப்படியே விடாமல் கொஞ்சோண்டு உங்கள் ரூட்டுக்கு வந்து மசாஜ் கொடுங்க. உங்களோட ஃபிங்கர் டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப் யூஸ் பண்ணி லைட்டாக மசாஜ் கொடுங்க. நிறைய பேர் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபிங்கர் டிப்பே யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த டூல்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் டிப்பே நம்ம வந்து யூஸ் பண்ணி அழகாக மசாஜ் கொடுக்கணும். இந்த மசாஜ் வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நல்ல ஒரு மசாஜ் முடிச்சக்கப்புறம் உங்களோட ஹேரை அப்படியே மேலே தூக்கி ஒரு கொண்டை போட்டு வச்சிருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் 20 இல்லைனா 30 மினிட்ஸ் அவ்வளோதான் நீங்க வந்து ஹேர் ஆயில் உங்க தலையில வச்சிருக்கணும். அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. நீங்க அதுக்கு மேலே வச்சாலுமே அதோட பலன் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து மண்டையில இறங்கிடும். முக்கியமான ஒரு தப்பு நம்ம என்ன பண்றோம்னா, தலையில எண்ணெய் வச்சுட்டு அப்படியே வெளியே போறது. அப்படி போகக்கூடாது. வெளியே இருக்க பொல்யூஷன் எல்லாமே வந்து உங்க தலையில தான் உட்காரும். அந்த பொல்யூஷன் தான் உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃபா கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டேண்ட்ரஃபை போக வைக்கிறதுக்கு இல்லாத விஷயம்லாம் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால எண்ணெய் வச்சுட்டு நீங்க வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஹேர் வாஷ் ப்ராசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ஷாம்பு வேணா யூஸ் பண்ணலாம், என்ன கண்டிஷனர் வேணா யூஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஆயிலிங் ப்ராசஸ். இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ப்ராசஸ் வந்து ரோஸ்மேரி வாட்டர். ரோஸ்மேரி வாட்டர் வந்து நம்ம வெளியே வாங்குறது அப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் நம்ம வீட்லயே செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்த்து அந்த ரோஸ்மேரி வாட்டரையும் நான் செய்ய கத்துக்கிட்டேன். நீங்க நார்மலா யூடியூப்ல வந்து ஹவு டு மேக் ரோஸ்மேரி வாட்டர்னு போத்தீங்கனாலே அவங்க ஒரு நார்மல் ஒரு பேசிக் ரோஸ்மேரி வாட்டர் எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதையே நீங்க வந்து பண்ணலாம். இதுதான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்ச வாட்டர். இந்த வாட்டரை வந்து நீங்க டெய்லி காலையில வந்து சும்மா வேர்ல மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒன்றும் ஆகாது. இது வெறும் தண்ணி தான். ஸோ அதனால அது ஒன்றும் ஸ்மெல்லாம் வர மாதிரியும் எதுவுமே வராது. நார்மலா அப்படியே விட்டுருங்க, அதுவே காஞ்சிரும். ரோஸ்மேரி வாட்டர் வந்து உண்மையாலே உங்க ஹேர் க்ரோத்தை நல்லா பூஸ்டப் பண்ணும், ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு உண்மையாலே. பிகாஸ் நாங்க வீடு வந்து மாறிட்டே இருந்ததுனால நான் தண்ணி வேற யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வந்து என் ஹேர்ல வந்து டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணதுனால எனக்கு நிறைய முடி கொட்டுச்சு. ஒண்ணுமே இருக்காது. இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ் போடும்போது கூட வந்து கேட்பாங்க, என்ன உங்களுக்கு முடி கொட்டுச்சா, ஐயோ என்ன இவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை என் முடி வந்து ஈரமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி நான் சமாளிப்பேன். ஆனால் உண்மையிலே எனக்கு நிறைய ஹேர் லாஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 விஷயம் நான் கான்ஸ்டண்ட்டாக பண்ணவும் எனக்கு வந்து நல்லா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சு, ஹேரும் வந்து க்ரோத் ஆச்சு. நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து சால்ட் லெவல் கம்மியாக இருக்கணும், ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உள்நுட்பங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்லை. நார்மலாக இந்த 2 விஷயம், ஆயிலிங் அதுக்கப்புறம் ஒரு ஹேர் சீரம், அப்படி இல்லைன்னா இந்த ரோஸ்மேரி வாட்டர், இதை நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அழகாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் கேர் மாதிரி தான் வந்து ஹேர் க்ரோத்துமே. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ், கீரை, கருவேப்பிலை, நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ஹெல்ப்பாக இருக்குமோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் இன்டேக் எடுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய முடி வளரும். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அந்த விஷயம்லாம் நான் வந்து எடுக்க மாட்டேன். இருக்கிற முடி கொட்டாமல் இருந்தாலே போதுன்றதுனால இன்டேக்லாம் நான் அவ்வளோவா எடுக்க மாட்டேன். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற விஷயங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி வேணுன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.